ஆளுநர் இல்லாமலேயே நாங்கள் சட்டசபை நடத்துவோம் என்கிற அளவுக்கு இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி துணிந்து முடிவெடுத்திருக்கிறது. மம்தா பானர்ஜியும் ஆளுநர் இல்லாமல் சட்டசபையை நடத்தி காட்டியிருக்கிறார். ஜெயலலிதா அம்மையார், சென்னாரெட்டி அவர்கள் இருந்தபோது ஆளுநர் இல்லாமல் ஒரு கூட்டத்தொடரை நடத்தி காட்டியிருக்கிறார். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, RN ரவி இல்லாமலேயே அடுத்த கூட்டத்தொடரை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பிஜேபி ஆளாத மாநிலங்களில் திட்டமிட்டு மோடி, அமித்ஷா தலைமையிலான சங் பரிவார் கும்பல் செய்வதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு முறை கூட ஒரு 10 பேரை சட்டமன்ற உறுப்பினராக கூட அனுப்ப முடியவில்லை. அந்த அளவுக்கு தமிழ்நாடு பிஜேபி அரசியலுக்கு எதிரான இறுக்கத்தை கொண்டிருக்கிற ஒரு மாநிலம். காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே ஆளுநர்கள் மாநில அரசோடு முரண்பட்டது நிர்வாக சிக்கலின் அடிப்படையில். ஆனால் பிஜேபி ஆட்சியிலே ஆளுநர்கள் முரண்படுவது கொள்கை சிக்கலிலே. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ், இது ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ். திமுகவை பொறுத்தவரையில் அடுத்த நாளே ஒரு முடிவை எடுத்து விட்டது. சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்திலே முதலமைச்சர் சொல்லிவிட்டார், ஆளுநரை யாரும் இனி விமர்சிக்க வேண்டாம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு திமுகவுடைய ஸ்டாண்ட். அறியாமையில் சில பேர் திமுக தூண்டிவிட்டுத்தான் இவர்கள் இந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் என்று உணர்வார்கள். அது உணர்வல் கூட இல்லை தோழர்களே, திசை திருப்புவது, திரிபுவாதம். வேணுன்னே திருமாவளவன் போராடுறான்னா திமுக சொல்லியிருக்கோம் அப்படின்னு அதை டைலூட் பண்றது, நீர்த்து போக வைக்கிறது. திமுகவை பொறுத்தவரையில் அடுத்த நாளே ஒரு முடிவை எடுத்து விட்டது. சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்திலே முதலமைச்சர் சொல்லிவிட்டார், ஆளுநரை யாரும் இனி விமர்சிக்க வேண்டாம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு திமுகவுடைய ஸ்டாண்ட். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் முற்றுகை போராட்டம் நடத்துகிறோம், வெளியேற சொல்லுகிறோம், திரும்பி போ என்கிறோம், கண்டிக்கிறோம். ஆளுநரோடு விடுதலை சிறுத்தைகள் முரண்படுவதற்கு கொள்கை அடிப்படையிலான பிரச்சனை தான் காரணம். தான் தோன்றித்தனமாக செயல்படுகிற துணிச்சல் இந்த RN ரவிக்கு மட்டுமல்ல, ஏற்கனவே இருந்த பன்வாரிலால் புரோஹித் அவருக்கும் இருந்தது. ஏற்கனவே இருந்த பன்வாரிலால் புரோஹித் அவர்களுக்கு மட்டுமல்ல, அதிமுக ஆட்சியிலே இருந்த சென்னாரெட்டிக்கும் இருந்தது. ஒவ்வொரு முறையும் நியமிக்கப்படுகிற ஆளுநர்கள் தான் தோன்றித்தனமாக செயல்படுகிற போக்குகளை அவ்வப்போது பார்த்திருக்கிறோம். காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே ஆளுநர்கள் மாநில அரசோடு முரண்பட்டது நிர்வாக சிக்கலின் அடிப்படையில். ஆனால் பிஜேபி ஆட்சியிலே ஆளுநர்கள் முரண்படுவது கொள்கை சிக்கலிலே. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ், இது ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இதுதான் ஆபத்தானது. நிர்வாக ரீதியான முரண்பாடு வருகிற போது ஆளுநருக்கு அதிகாரமா, முதலமைச்சருக்கு அதிகாரமா, யார் கூட்டுவது, யார் அழைப்பது, யாருக்கு என்ன அதிகாரம், யாருக்கு என்ன மரியாதை என்கிற சிக்கல் அவர்களுக்குள்ளாக பேசி தீர்த்து கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. அது திமுகவுக்கும் திமுக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலான சிக்கல் என்று நாம் வேடிக்கை பார்க்கலாம். நிர்வாக அடிப்படையிலான பிரச்சனை என்றால். ஆனால் இந்த RN ரவி அவர்கள் எழுப்பியிருக்கிற முரண் என்பது நாம் பேசுகிற அரசியல் கொள்கைகளுக்கு எதிரானது. இது திமுக அரசுக்கு எதிரானது மட்டுமில்லை, திமுக முதல்வருக்கு எதிரானது மட்டுமில்லை, நாம் எல்லாம் போற்றக்கூடிய சமூக நீதி கொள்கைக்கு எதிரானது, சமத்துவ கொள்கைக்கு எதிரானது. புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர் போன்றவர்கள் முன்வைத்த கோட்பாடுகளுக்கு எதிரானது. ஆகவேதான் நாம் எல்லோரும் இந்த இடத்திலே கூட வேண்டியிருக்கிறது. அறியாமையில் சில பேர் திமுக தூண்டிவிட்டுத்தான் இவர்கள் இந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் என்று உணர்வார்கள். அது உணர்வல் கூட இல்லை தோழர்களே, திசை திருப்புவது, திரிபுவாதம். வேணுன்னே திருமாவளவன் போராடுறான்னா திமுக சொல்லியிருக்கோம் அப்படின்னு அதை டைலூட் பண்றது, நீர்த்து போக வைக்கிறது. காங்கிரஸ் உட்கார்ந்து இருக்குன்னா திமுக சொல்லியிருப்பாங்க, அதனால காங்கிரஸ் உட்கார்ந்துருக்கு. இடதுசாரிகள் வந்திருக்கிறார்கள் என்றால் திமுக கூட்டணி தலைமை சொல்லியிருக்கோம். நோ, திமுகவை பொறுத்தவரையில் அடுத்த நாளே ஒரு முடிவை எடுத்து விட்டது. சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்திலே முதலமைச்சர் சொல்லிவிட்டார், ஆளுநரை யாரும் இனி விமர்சிக்க வேண்டாம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு திமுகவுடைய ஸ்டாண்ட். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் முற்றுகை போராட்டம் நடத்துகிறோம், வெளியேற சொல்லுகிறோம்,
திரும்பி போ என்கிறோம், கண்டிக்கிறோம். அவருடைய நிலைப்பாட்டுக்கு இது நேர் மாறானது. ஆளுநரோடு விடுதலை சிறுத்தைகள் முரண்படுவதற்கு கொள்கை அடிப்படையிலான பிரச்சனை தான் காரணம். நாங்கள் உயிருக்கு மேலாக மதித்து போற்றக்கூடிய கொள்கை ஆசான் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை உச்சரிப்பதற்கு உன்னுடைய நாக்கு கூச்சப்படுகிறது என்றால் எப்படி பொறுத்துக் கொண்டிருக்க முடியும், சகித்துக் கொண்டிருக்க முடியும்? உலகம் முழுவதும் நம் மத நம்பிக்கையாளர்கள் நாள்தோறும் இயேசு பெருமானின் பெயரை உச்சரிப்பதைப் போல, நபிகள் நாயகத்தின் பெயரை உச்சரிப்பதைப் போல, பௌத்தர்கள் எல்லாம் கௌதம புத்தரின் பெயரை உச்சரிப்பதைப் போல, சமூக நீதி சமத்துவம் வேண்டுகிற ஒவ்வொருவரும் உச்சரிக்கிற பெயர் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ், பெருந்தலைவர் காமராஜர். இந்த பெயரை உச்சரிப்பதற்கு நான் கூசுகிறது என்றால் எப்படி உங்களோடு நாங்கள் அரசியல் செய்ய முடியும்? இதை எப்படி நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியும்? இதை எப்படி நாங்கள் சகித்துக் கொண்டிருக்க முடியும்? எங்கள் களமே சமூக நீதிக்கான களம் தானே, எங்கள் போராட்டமே சமத்துவத்திற்கான போராட்டம் தானே. அதுவே உனக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னால் எப்படி உங்களோடு நாங்கள் இங்கே இணக்கமாக இருக்க முடியும்? கொள்கை சார்ந்த சிக்கல் இது. இது வெறும் நிர்வாக சிக்கல் இல்லை. ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையிலான முரண்பாடு என்பது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான உறவு தொடர்பானது, அதிகாரம் தொடர்பானது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் உண்டா? சட்டப்பேரவையில் படிக்கிற உரைங்கிறது திமுக அரசு தயாரித்த உரை. அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாரத்திற்கு முன்பே அவருக்கு அனுப்பி வச்சிருவாங்க. டிராஃப்ட்னு பேர், வரைவு அறிக்கை. அவர் அதை படிச்சுட்டு அங்கே இருக்கிறவங்க அதை ஆங்கிலத்தில் எடுத்து சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் இவங்க ஆங்கிலத்திலே ப்ரிப்பேர் பண்ணி தான் அனுப்புவாங்க. அவர் படித்து பார்த்துட்டு அதில் கரெக்ஷன் இருந்தால் சொல்லலாம். ஒப்புதல் தந்த பிறகு பிரிண்ட்டுக்கு போகும், புத்தகமாக அச்சிட்டுருவாங்க. புத்தகமாக அச்சிட்டு அங்கே உறுப்பினர்களுக்கு எல்லாருக்கும் இஷ்யூ பண்ணுவாங்க. ஆளுநர் கையிலையும் புத்தகம் இருக்கும், முதலமைச்சர் கையிலையும் புத்தகம் இருக்கும், உறுப்பினர்கள் கையிலும் புத்தகம் இருக்கும். அதில் இருக்கிறதே பத்தி பத்தியாக அப்படியே படிக்க வேண்டியதுதான் ஆளுநருடைய வேலை. ரிட்டன் ஸ்பீச்னு சொல்லுவாங்க, ஏற்கனவே எழுதப்பெற்ற உரை. ஏன்னா ஆளுநர் எக்ஸ்டம்போரா பேச முடியாது, பேசவும் கூடாது. எதையாவது இப்படி பேசிடுவாங்க. அவங்க விருப்பப்பட்ட வார்த்தைகளை பேசும்போது டங் ஸ்லிப் ஆகும். தங்கள் விருப்பப்படி அரசின் கொள்கைக்கு மாறாக பேசக்கூடிய நிலை உருவாகும். இப்போ இவரை நீங்கள் விருப்பப்படி பேசுங்கன்னு விட்டால் என்ன ஆயிருக்கும் சட்டமன்றத்தில்? யோசிச்சு பாருங்க. இந்த ஆளுநர் ஆர்.என். ரவியை நீங்கள் உரையாற்றுங்கள் அப்படின்னு இந்த மேடையில் நம்ம தலைவர்கள் எல்லாம் பேசுங்கன்னு சொன்ன மாதிரி ஒவ்வொரு முறையும் சட்டமன்றம் கூடும்போது ஆளுநர் இப்போது உரையாற்றுவார் அப்படின்னா அவர் என்ன பேசுவார்? சனாதனத்தை தான் பேசுவார். பெண்கள்லாம் ஆண்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், 10ஆம் வகுப்பு மேலே படிக்க வேணாம், சனாதன தர்மத்தை காப்பாற்றணும், வர்ணாசிரம கொள்கையை காப்பாற்றணும், சாதுக்களையும் ரிஷிகளையும் மதிக்கணும், இதைத்தான் பேசுவார். ஏன்னா அதுதான் அவருடைய மூளையில நிரம்பி கிடக்கிறது. அதனால் அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மாநில அரசு தயாரித்து தருகிற உரையைத்தான் ஆளுநர் படிக்க வேண்டும். இந்த கமிஷன்கள் இன்னொரு பரிந்துரை தந்திருக்கிறது. என்ன பரிந்துரைனா, மத்தியில் அதாவது புதுதில்லியில் ஆளக்கூடிய ஆளுங்கட்சிக்கு சார்பான ஒருவரை அந்த கட்சி ஆளாத மாநிலங்களில் ஆளுநராக நியமிக்க கூடாது. அதாவது நான் பிஜேபி ஸ்டேட்ஸ். இப்போ இங்க பிஜேபி ஆளல, கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் கட்சி, தெலுங்கானாவில் டிஆர்எஸ் கேசி ராவ், மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி, தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம், இப்படி பிஜேபி அல்லாத கட்சிகள் பல மாநிலங்களில் ஆட்சி நடத்துகின்றன. இந்த இடங்களில் பிஜேபிக்கு சார்பான ஆளை ஒருவரை ஆளுநராக நியமிக்க கூடாது. அதுதான் அந்த கமிஷன்கள் சொல்லுகிற பரிந்துரை. ஆனால் அதெல்லாம் மீறி இவர்கள் தங்களுடைய ஹார்ட்கோர் சனாதன் போர்ஸ், ரொம்ப தீவிரமான சனாதன சக்தியை தேடி பிடித்து பிஜேபி ஆளாத மாநிலங்களில் ஆளுநர்களாக போட்டு அந்த மாநில அரசில் குழப்பத்தை ஏற்படுத்தி நிர்வாக தேக்கத்தை உண்டு பண்ணுகிறார்கள்.
நாராயணசாமி அவர்கள் முதல்வராக இருந்தபோது காங்கிரஸ் ஆட்சி பாண்டிச்சேரியில் கிரண்பேடி என்கிற ஒரு ஐபிஎஸ் ஆபீசர். பியூரோக்ராட்டுக்கும் பாலிடிக்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? பியூரோக்ராட்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி. அவங்களுக்கு சிஸ்டம் படி செயல்படணும், லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும், ரெக்கார்டை பார்க்கணும். இதுதான் அவங்களுக்கு பழகி இருக்கும். மக்களுடைய உணர்வுகளை பற்றி தெரியாது, சமூக இருப்பு தெரியாது, சொல்லிக் கொடுத்தாலும் ஏறாது. ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் அவரும் நம்ம ஆர்.என். ரவியை போல. கிரண்பேடி ஒவ்வொரு நாளும் நாராயணசாமி அவர்களுக்கு பெரிய தலைவலியா இருந்தார். 5 வருஷம் அவர் படாத பாடுபட்டார். எந்த திட்டத்தையும் நடைமுறைப்படுத்த முடியவில்லை. அவர் அறிவித்த எதையுமே நடைமுறைப்படுத்த முடியல. எவ்வளவு பெரிய மக்கள் விரோத நடவடிக்கை அது. இன்னைக்கு கேரளாவோட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு முஸ்லீமை கவர்னராக போட்டு அவருக்கு நெருக்கடியை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆளுநர் இல்லாமலேயே நாங்கள் சட்டசபை நடத்துவோம் என்கிற அளவுக்கு இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி துணிந்து முடிவெடுத்திருக்கிறது. மம்தா பானர்ஜியும் ஆளுநர் இல்லாமல் சட்டசபையை நடத்தி காட்டியிருக்கிறார். ஜெயலலிதா அம்மையார், சென்னாரெட்டி அவர்கள் இருந்தபோது ஆளுநர் இல்லாமல் ஒரு கூட்டத்தொடரை நடத்தி காட்டியிருக்கிறார். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, ஆர்.என். ரவி இல்லாமலேயே அடுத்த கூட்டத்தொடரை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்படி ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அதுதான் தோழர் ரவிக்குமார் சொன்னார். மேன் தான் போட்டிருக்கே தவிர ஷுட்னு போடல, கட்டாயம்னு போடல. அவர் பேசலாம், he may address. அவர் பேசலாம், விரும்பினா பேசலாம். நாம நினைச்சா, நாம விரும்பினா அவர் பேசலாம். ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அவர் பேசினா தொடங்கி வைக்கணும்னு ஒரு கட்டாயம் கிடையாது. ஆக இப்படிப்பட்ட நெருக்கடிகளை பிஜேபி ஆளாத மாநிலங்களில் திட்டமிட்டு மோடி, அமித்ஷா தலைமையிலான சங் பரிவார் கும்பல் செய்வதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டை குறிவைத்து விட்டார்கள். தமிழ்நாட்டை குறிவைத்து விட்டார்கள் என்றால், இத்தனை ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சிக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தது. திமுக அதிமுக என்று மாறி மாறி தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், ஆண்டார்கள். இதுவரையில் இவர்கள் வட இந்திய மாநிலங்களில் 3 முறை 4 முறை 5 முறை என்றெல்லாம் ஆட்சி நடத்துகிற வாய்ப்பை பெற்றும் இங்கே அவர்களால் ஒரு முறை கூட ஒரு 10 பேரை சட்டமன்ற உறுப்பினராக கூட அனுப்ப முடியவில்லை. அந்த அளவுக்கு தமிழ்நாடு பிஜேபி அரசியலுக்கு எதிரான இறுக்கத்தை கொண்டிருக்கிற ஒரு மாநிலம். அவர்களின் அரசியல் இங்கு எடுபடாத அளவுக்கு திராவிட அரசியல் என்பது ஆளுமை செலுத்துகிறது. திராவிட அரசியலை திமுக அதிமுக அரசியலாக மட்டும் பார்த்துவிடக் கூடாது.